guys, இன்னைக்கு நம்ம 2021 ரிலீஸ் ஆன A Girl Who Get Away அப்படின்ற ஒரு த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோனி ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களோட புது லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. ஆனா திரும்பவும் அந்த கில்லர் ஹீரோனை தேடி வராங்க. ஹீரோனிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க எல்லாரையும் கொடூரமா கொலை பண்றாங்க. யார் அந்த கில்லர், எதுக்கு ஹீரோனிக்கு இதெல்லாம் பண்றாங்க, உண்மையாவே இந்த கொலைக்கு யார் காரணம் சொல்லி படத்தோட எண்டுல பயங்கரமான ஒரு ட்விஸ்டை வச்சு முடிச்சிருப்பாங்க. சோ இப்போ அங்க கதைக்குள்ள போல நீங்க பாத்துருக்குது வாய்ஸ் மூவி ஷாட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டுக்கு நடுவுல ஒரு ஆள் கார் ஓட்டிட்டு போறாரு. கூட அவங்க பையனும் உட்காந்துட்டு இருக்கான். அவன் ரொம்ப அப்செட்டா இருக்கான். இதை பார்த்து அவங்க அப்பா இங்க படுறா, கேம்ல தோக்குறதுலாம் சகஜமான விஷயம் தான், அதுவும் இதுக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் கேம் தானே, எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கேன் போது நான் இப்ப வீட்டுக்கு போகணும், சரி சரி வீட்டுக்கு தான் போயிட்டு அப்படின்னு சொல்லி காலை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கும். இவங்க டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கும் போது இப்ப கொஞ்ச தூரம் ஒரு லேடி கையில கத்தி வச்சுட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அவங்க பையனும் அப்பா அவங்களுக்கு காயப்பட்டிருக்கு, நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும் போது சரி அடுத்த கிராமம் வந்த பிறகு நம்ம இறங்கி போலீஸ் கிட்ட தகவலை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு காட்டு வழியா வேகமா உயிரை காப்பாத்திட்டு ஓடிட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த குட்டி பையன் அவங்க ஆபத்துல இருக்காங்க பாரு, அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றத சொல்றான். அப்புறம் இப்போ நீ என்ன பண்ணு, காருக்குள்ளேயே இரு, யாரு வந்தாலும் காரை திறக்காத, நான் வந்தாதான் நீ திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த காட்டை நோக்கி அவரு போறாரு. சைலண்டா இருக்கு. டக்குன்னு யாரும் அலறி அடிச்சு அந்த கார் கிட்ட வராங்க. அந்த பொண்ணுதான் காப்பாத்துங்க, கதை ஓபன் பண்ணுங்க, என்ன ஒருத்தவங்க கொலை பண்ண வராங்கன்னு சொல்லும் போது அந்த பையன் அந்த காரோட டோர் ஓபன் பண்றா. அந்த பொண்ணு வேகமா காருக்குள்ள லாக் பண்ணிடுறா. காரை எடு, சீக்கிரம் காரை எடு அப்படின்னு அவ கத்தும் போது என் அப்பா வெளியே இருக்காரு, அவர் வந்தாதான் நான் காரை எடுப்பேன் அப்படின்றத அந்த குடி பையன் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இப்போ கையில கத்தி வச்சிருக்கிற அந்த கிழவி அங்க வரா. அந்த காரோட கதவை உடைக்க முயற்சி பண்றா. கண்ணாடி உடைச்சிட்டு அந்த பொண்ணை இழுக்க வரா. இப்போ டமான ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த குடிப்பையோட அப்பா அந்த லேடியோட மண்டையிலே அடிச்சிருப்பாரு. அவங்க கீழே மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க போலீஸ் ஆபீசர் ஆம்புலன்ஸ் வராங்க. அங்க இருக்கிற ஒரு லேடியும் அந்த குட்டி பொண்ணை பார்த்து யாரம்மா நீ, உன் பேரு என்ன, அந்த பொண்ணு சொல்ல பயப்படுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட பேரு கிறிஸ்டினா. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அங்க ஒரு போலீஸ் பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ சில வருடங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல ஒரு டீச்சர் பசங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கதான் கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்ச ரொம்ப படத்தோட ஹீரோயின் கிறிஸ்டினா. எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஜன்னல் வழியா ஒரு பொண்ணை பாக்குறாங்க. பக்கத்துல இருக்கிற எல்லா பசங்களும் ஸ்மோக்கிங் பண்றாங்க. அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. நான் அவளும் வேண்டாம் அப்படின்றத சொல்றேன். இதை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. அவங்க ஒரு லெட்டர் எழுதி அதை போஸ்ட் பண்ணிட்டு கார் எடுத்து டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. இப்ப இவங்க இருக்கிற இடம் என்னன்னா ஆதரவற்ற குழந்தைங்களை தத்தெடுக்கக்கூடிய இடம். இங்க ஹீரோனி போறாங்க. அவங்க ஒரு பொண்ணை தத்தெடுத்துக்க நினைக்கிறாங்க. அதுக்கான ஃபார்ம் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. அங்க இருந்த ஒருத்தரும் அவங்கள சில கேள்விகள் கேட்கறாங்க. ஓகே உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்றீங்க, அவர் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாரான்னு போது ஒத்துக்கிட்டாங்க, நான் என்னோட புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றத சொல்றாங்க. நீங்க எதுக்கு இந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னும் போது என்னோட சின்ன வயசு வாழ்க்கை எவ்வளவு கடினமா இருந்தது எனக்கு நல்லா தெரியும். எல்லாமே என்ன வெறுத்தாங்க. ஆனா நான் அதை விட்டு வெளியே வந்து என்னோட புது வாழ்க்கையை நான் தேடிக்கிட்டேன். ஆனா லீசா என்ன மாதிரி அவளும் சின்ன வயசு கஷ்டப்பட்டிருக்கா. அதனால நான் பட்ட கஷ்டமும் அவ படக்கூடாது, அவ வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கணும், அவளை நான் இனிமே நல்லா பாத்துப்பேன் அப்படின்ற விஷயத்த சொல்லி இப்போ அவங்க காட்டு வழியா ஒருத்தர் கார் ஓட்டிட்டே போகும்போது அங்க ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இதை பார்த்து அவரும் அங்க வேகமா வந்து பார்த்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கீழே விழுந்து கிடப்பாங்க. அங்க இருந்த வாக்கி டாக்கியில எமர்ஜென்சி ஒருத்தன் கீழே விழுந்துட்டாங்கன்னு தகவல் சொல்லும் போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவர்கிட்ட வந்து நிற்பாங்க. பயப்படாதீங்க, நான் தகவலை சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பா ஆம்புலன்ஸ் வந்து உங்களை காப்பாத்திடுவாங்க போது கன் சவுண்ட் அப்படின்னு போது இப்ப யாரோ ஒருத்தங்க அந்த போலீஸோட நெத்தி போட்டுல ஷூட் பண்ணிடுறாங்க. அங்க இருந்து அந்த லேடியும் கன் எடுத்துட்டு அங்க இருக்கிற ஆளை பார்த்து விடாம ஷூட் பண்ணிட்டு இருக்கா. அவர் ஓடும் போது அவரும் முன்னடிப்பட்டு கீழே விழுந்துடுறாரு. ஒருத்தருக்கு கால் வருது. இவர் ரிட்டையர் ஆன போலீஸ் ஆபீசர், அவங்க தப்பிச்சுட்டாங்க, அவங்கள கூட்டிட்டு போன போலீஸ் ஆபீசரையும் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற தகவலை சொல்றாங்க. இங்க ஒரு போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. அவர் கார்ல இருக்கும்போது அவர்கிட்ட நிறைய நோட்டீஸ் பேப்பர் இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. யாராவது இருக்கீங்களான்னு கேட்கும் போது ஒரு சவுண்டும் கேட்காது. அவரும் வீட்டுக்குள்ள அப்படி போயிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வரும். யாருன்னா ரிட்டையர் போலீஸ் ஆபீசர் தான் கால் பண்ணிருப்பார். அவர் என்ன விஷயத்த சொல்லுவாருன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி 5 சின்ன பெண்களை கடத்தி கொலை பண்ண லேடிய நாங்க கைது பண்ணோம். இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவங்களை ஜெயில போட கூட்டிட்டு போகும்போது அவங்களை கூட்டிட்டு போன போலீஸ கொலை பண்ணி அவங்க அங்க இருந்து தப்பிச்சுட்டாங்க அப்படின்ற தகவலை அந்த ரிட்டையர் ஆபீசர் இந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு இந்த கிளவி எஸ்கேப் ஆனதுக்கு காரணம் என்னன்னா 5 பெண்கள்ல 4 பெண்கள் இறந்து போயிருப்பாங்க. கடைசி பெண் மட்டும்தான் ஒருத்தங்கிட்ட மாட்டி தப்பிச்சு போயிருப்பா. அவளை கொலை பண்ணதான் இந்த கிளவி இங்க சுத்திட்டு இருக்கு. அதனால அந்த பொண்ணை ரொம்ப காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினாவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த போலீஸ் கேட்டுட்டே இருக்கும்போது இப்போ ஒரு சவுண்ட் கேட்கும். திரும்பி பார்த்து ஒருத்தர் கண்ணை வச்சுட்டு நின்னுகிட்டு இருப்பார். இங்க பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆனது இந்த வீட்டுலதான், எனக்கு குழந்தை பிறந்தது இந்த வீட்டுலதான், இந்த வீட்டுல நிறைய மெமரி இருக்கு, இந்த வீட்டை விட்டு என்னால வெளியே போக முடியாது அப்படின்றத அவர் சொல்லுவார். ஆனா போலீஸ் ஆபீசரும் இங்க பாருங்க, இந்த வீட்டை விட்டு நீங்க போய் தான் ஆகணும், உங்களுக்கு நிறைய நோட்டீஸ் கொடுத்துட்டோம், கோவப்படாதீங்க, கண்ணை கீழே இருக்குங்க, நம்ம பொறுமையா பேசலாம் போது அவரு இல்ல இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி கன் எடுத்து அவரே ஷூட் பண்ணி கீழே விழுந்து இறந்துருவார். இதை பார்த்து அந்த ஆபீசர் கொஞ்சம் அப்செட் ஆயிருவார். எங்க ஹீரோனிய காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. அவங்களும் கேண்டில் எல்லாம் ஊதிட்டு கேக்க கட் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்டும் என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட் டாம் வரலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவனுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கும், அவன் வரல, பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியெல்லாம் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட பேசி மடிப்பு கேக்லாம் கட் பண்ணி எல்லாக்கிட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த விஷயத்த அனௌன்ஸ் பண்ணுவியான்னு போது கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்லிட்டு லீசாவை தேடி போறாங்க. லீசாவை தான் அவங்க தத்தெடுக்க போறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டா சொல்லணும்னு நினைப்பாங்க. அதுக்குள்ள லீசா இருக்க மாட்டேன்னு அவளை கூப்பிடுறதுக்காக பாத்ரூம் போனா அவ ஏதோ ஒன்று எழுதி பேப்பரை கசக்கிட்டு இருப்பா. லீசா நீ உழுதா இருக்கேன்னு தெரியுது, கேக் வெட்டும் போது ஏங்க இல்ல அப்படின்னும் போது, இல்ல உங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லலாம், இந்தாங்க ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு கிஃப்ட்டை கொடுப்பா. அவங்க அதை ஓப்பன் பண்ணும்போது இப்ப வேண்டாம், நான் இல்லாதப்ப நீங்க அதை ஓப்பன் பண்ணுங்க, ஓகே சரிவா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியே அவங்களை கூட்டிட்டு போய் நிறுத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன் நான் அப்படின்னும் போதே காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். வெளியே வந்து பார்த்தா அந்த போலீஸ் ஆஃபீஸர் நிற்பார். அவர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான தகவல் சொன்னா வீட்டுக்குள்ள வரலாமான போது, இல்ல வீட்டுக்குள்ள கெஸ்ட் இருக்காங்க, என்ன விஷயம் இப்பயே சொல்லிருங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ஒரு லேடி கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணாங்க, அதுக்கடுத்த போலீஸ் கிட்ட கூட அவங்க மாட்டிக்கிட்டாங்க, நீங்களும் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னும் போது, அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கே, எதுக்கு இந்த விஷயத்தை இப்ப என்கிட்ட சொல்றீங்கன்னும் போது, எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு சேஃபான இடத்துக்கு போங்க, தனியாக இருக்காதீங்க அப்படின்ற விஷயத்த அந்த போலீஸ் சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு ஒண்ணும் புரியாது, ஸ்ட்ரெயிட்டா என்னன்னு விஷயத்த சொல்லுங்க. நமக்கு அந்த கிளவி இப்போ ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு உங்களை கொலை பண்ணதான் அவங்க இங்க வர வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க சேஃபா போயிருங்க, இங்க இருக்காதீங்க அப்படின்னும் போது ஹீரோனிக்கு பதட்டம் அதிகமாயிரும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்குள்ள போவாங்க. லீசாவை கூப்பிட்டுட்டு பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்க வெளியே போறோம்னு சொல்லிட்டு கார்ல லீசாவை ஏத்திட்டு, லீசாவோட அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்கதான் இந்த பொண்ணை தத்து கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட விடுறதுக்காக லீசாவை ஹீரோனி கார்ல போயிட்டு போவாங்க. லீசாவுக்கு ஒன்றும் புரியாது, என்ன ஆச்சு திடீர்னு பிளானை மாத்திட்டீங்க அப்படின்னும் போது, லீசா உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது, ஆனா நீ இப்போ உங்க அப்பா அம்மா வீட்டுல இரு, அதான் உனக்கு சேஃப்னும் போது அவ கூப்பிடுவா. ஏன்னா நீங்க திடீர்னு மாறிட்டீங்க, உங்களுக்கு என்ன அக்கறையே இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்கல தானே போது, அப்படி இல்லை லீசா நான் சொல்றது கேளு, இப்போ நீ உன் அப்பா அம்மா வீட்டுல இருந்தாலும் சேஃப்னு சொல்லி அங்கேயே விட்டுட்டு அவ கார் எடுத்துட்டு வந்துருவா. ஹீரோனி இப்போ வீட்டுக்கு வராங்க. போலீஸ் ஆஃபீஸர் நான் இருமிட்டு வெளியே இருந்து வாட்ச் பண்ண, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அது மட்டும் இல்லாம இது குளிர்காலம் அதிகமா பனி கொட்டிக்கிட்டு இருக்கு, எப்படி இருந்தாலும் அந்த கில்லரால ரொம்ப நேரம் வெளியே இருக்க முடியாது, அவங்களுக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லும் போது, ஈரானி உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது போற அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அதே நேரத்துல இங்க ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஒரு வயசான பாட்டி வேகமா வாஷ்ரூம் வராங்க. அங்க கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்கு. டக்குன்னு லைட் ஆஃப் ஆகுது. யார் இங்க இருக்கீங்க, என்ன நடக்குதுங்கன்னு கேட்கும் போது யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த வயசான பாட்டிய கொடூரமா கொலை பண்றாங்க. யாரோல அந்த சீரியல் கிளம்பிதான். இப்ப அந்த ரிட்டையர் போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த சீரியல் கிளம்பி முன்னாடி நர்ஸா இருந்தாங்க. நிறைய அம்மாக்கள் நைட்டு தூங்கும் போது அவங்க குழந்தைய இந்த நர்ஸ் கிட்ட தான் கொடுப்பாங்க, அவங்க நல்லா பாத்துப்பாங்க, அவங்கள பத்தி எல்லாம் நல்ல அபிப்பிராயம் தான் சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களோட பிஹேவியர் வித்தியாசமா மாறிச்சு. அதுக்கடுத்து அவங்க 5 பெண்களை கிட்னாப் பண்ணாங்க, அவங்கள கொடூரமா கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஈரணி காலை எழுந்து பாக்குறாங்க. அவங்க தரையில படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கை கால் ஃபுல்லா மண்ணா இருக்கு. அவங்களுக்கு ஒன்னும் புரியல என்ன நடக்குதுன்னு. குளிக்க போறாங்க. அவங்களோட உடம்பு ஃபுல்லா எக்கச்சக்கமான காயங்கள் கீரல் இருக்கு. அவங்களோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி இங்க வந்து போகணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் லீசா அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் அவங்க பாத்திருப்பாங்க. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஹாப்பி பர்த்டே மாம் அப்படின்னு எழுதி இருக்கும். ஒரு நெக்லஸ் இருக்கும். அதை பார்த்த உடனே அவங்க லீசாவை தனியா விடக்கூடாது அப்படின்றத நினைச்சு அந்த செயினை போட்டுப்பாங்க. திரும்பவும் எல்லா திங்ஸும் நார்மலா அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்களோட வேலைக்காக கிளம்புறாங்க. போகும்போது அங்க போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. அவரும் நீங்க இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, உங்க ஃப்ரெண்ட் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கொஞ்ச நாள் தங்குங்களேன் போது, அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், இதான் என் வெளியில இங்கே தங்குறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அவங்க அங்க வந்து போயிடுறாங்க. ஒரு டிவி ஃபுட்டேஜ் வரும். அதுல ஒரு பொண்ணு அவர் என்ன நேசிக்கிறாரு, அவர் அதை பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவர் பேசிட்டு இருப்பா. அது ரெக்கார்ட் இருக்கும். அந்த ரெக்கார்டை ரிட்டையர் ஆன போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப அவங்க ஒய்ஃப் அங்க வருவாங்க. உங்களை தேடி அந்த போலீஸ் ஆஃபீஸர் வெளியே நிக்கிறாருன்னும் போது, சரி எனக்கு ஹீரோனியை பத்தி நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் போது, சரிவா உள்ள போலான்னு உள்ள போவாங்க. போய் பார்த்தாங்க ஏமின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. இது ரிட்டையர் ஆன போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணு. அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. அவங்களை பார்த்த உடனே ஆல்ரெடி போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியும் போல, எப்படி இருக்க நீ எப்ப ஊர்ல இருந்து இங்க வந்த அப்படின்னு நிறைய விஷயத்த கேட்டுட்டே இருப்பாரு. இப்ப அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அவங்க கிட்ட நிறைய விஷயம் பேசணும், வா போலான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்ப அந்த ரூம்ல ஃபுல்லா அவரோட பொண்ணோட போட்டோ இருக்கும். என் பொண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அதுக்கடுத்து பிரெக்னெண்டா இந்த வீட்டுக்கு வந்தா குழந்தைக்கு அப்பா யாருன்றத அவன் எங்கிட்டும் சொல்லல. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாயிரும் சொல்லி யார்கிட்டயும் சொல்லாம நான் வச்சிருக்கேன்ப்பா அப்படின்றத அவர் சொல்லுவாரு. நீ 24 மணி நேரம் ஹீரோனிய பாரு, கண்காணி, அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னும் போது, சார் என்னால அவ்வளவு நேரம்லாம் அந்த பொண்ணுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளை பாத்துக்க முடியாது, உங்களுக்கே தெரியும் இந்த கிராமத்துல கொஞ்சம் ஆபீசர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இல்ல உனக்கு இந்த விஷயம் சீரியஸா புரியல, அந்த பொண்ணு காப்பாத்தும் போது நான் அவ கூட இருந்தேன், அவ எந்த அளவுக்கு வேதனைப்பட்டான்னு தெரியும், அது மட்டும் இல்லாம அந்த கில்லர் எவ்வளவு மோசமானவன் எனக்கு தான் தெரியும், இந்த வாட்டி ஹீரோனி இறந்துட்டானா மக்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும், அந்த கில்லர் திரும்ப எல்லாரையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிடுவா, இதனால என்னோட பொண்ணுக்கும் என்னோட மனைவிக்கும் பயம் வர ஆரம்பிக்கும், யாராலும் வெளியே நிம்மதியா போக முடியாது, அதனால ஹீரோனிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம நீ தான் 24 மணி நேரம் அவளை பாதுகாக்கணும். இப்ப ஹீரோயின் ஸ்கூல்ல இருக்கும்போது அவளுக்கு முன்னாடி இருக்கிற எம்டி சேர்ல இப்போ 5 பசங்களோட உருவம் இருக்கும். அந்த பசங்க ஹீரோனியை பார்த்து அவ வரா அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் ஆல்ரெடி முடிஞ்ச இந்த கேஸ பார்த்தனா பழைய ரெக்கார்ட் எல்லாம் எடுப்பார். அப்ப அவர்கிட்ட ஒரு ஆடியோ மாட்டிருக்கும். அந்த
ஆடியோவை அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த ஆடியோ கிளியரா இருக்காது, பிளரா இருக்கும். இந்த இடத்துல யாரும் நிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, ஆனா எனக்கு அந்த இமேஜ் கிளியரா தெரியல, நீங்க இதை ரெடி பண்ணித்தாங்க, அங்க யாரு இருக்கான்னு நான் பார்த்தாகும். அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல யாரோ ஒருத்தர் கிட்ட பேசுற மாதிரி அந்த ரெக்கார்ட் இருக்கும். இதை கேட்ட உடனே போலீஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்டான போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட யாரை பத்தி இந்த பொண்ணு பேசுறா, இதை பத்தி உங்களுக்கு தெரியுமான போது சீரியல் கில்லர் வந்து பைபிள் அதிகமா வாசிச்சாங்க, இயேசு உண்மையாவே இருக்காங்கன்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பசங்களையும் பைபிள் வாசிக்க சொன்னாங்க. அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் இயேசு கிட்ட டைரக்டா பேசுற மாதிரி ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான்ப்பா நடந்தது அப்படின்றத அவர் சொல்றாரு. எங்க ஹீரோயின் வீட்டுல இருக்கும் போது காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். வெளியே வந்து பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு தான். நான் வெளியே ஒரு இடத்துக்கு போறேன், என்னோட பொண்ணை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி வீட்டுல விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க பொண்ணு டிராயிங் பண்ணிட்டு இருப்பா. சரி நம்ம பேசாம ஒரு கேம் விளையாடாம, ஐடியல் சிக் விளையாடலாம், நீ கொஞ்சம் நான் கவுண்ட் பண்ண சொல்லிட்டு 1 2 3 கவுண்ட் பண்ணிட்டு அவளை தேடும் போது அவளுக்கு ஒரு கால் வரும். அவங்க பாய் ஃப்ரெண்டோட அம்மா தான் கால் பண்ணிருப்பாங்க. கொஞ்ச நாளாவே டாம் எனக்கு கால் பண்ணலாமா, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல, உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா, இல்ல அவன் எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சா என்ன கால் பண்ண சொல்லுமா, எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு, நான் கவலைப்படாத ஆன்டி, நான் அதை செக் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணை தேடுவாங்க. அவர் ரூம்ல இருக்க மாட்டா, எங்களுக்கு பதட்டம் அதிகமாயிரும். அந்த கில்லர் இவங்களை ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கத்திட்டு எல்லா பக்கமும் தேடிட்டே இருக்கும்போது காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். வெளியே வந்து பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர், அந்த பொண்ணு இங்க இருக்கா, உங்களை பயமுத்தணும்னு சொல்லி வெளியே வந்து நிற்கும் போது ஹீரோனுக்கு பதட்டம் அதிகமாயிரும். அந்த போலீஸ் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட நான் விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோனு கிட்ட ஒரு விஷயத்த கேட்பாங்க. இங்க அந்த கில்லர் உங்களை கொலை பண்ணிருக்காங்க, உங்களை கொடுமைப்படுத்திருக்காங்க, ஆனா எதுக்கு இன்னும் இந்த கிராமத்துல இருக்கீங்க, இந்த இடத்த வச்சு நீங்க போலாமே போது அந்த கில்லர் கிட்ட இருந்து நான் தப்பிக்கும் போது இந்த கிராமத்துல தான் இருந்தேன், என்னோட அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியல, நான் எந்த ஊரை சேர்ந்தவனும் எனக்கு தெரியல, அப்ப நான் இங்க இருந்து ஸ்கூலுக்கு போனேன், படிக்க ஆரம்பிச்சேன், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் பயந்தேன், ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு படிச்ச பிறகு எனக்கு டீச்சிங் தான் நல்லா வரும்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஷனலுக்கு போனேன். யாரெல்லாம் என்ன பார்த்து பயந்தாங்க, என்னோட வாழ்க்கை எவ்வளவு மோசமா ஆச்சோ அதை நான் திரும்பவும் மீட்கணும், நல்லபடியா வாழணும், அவங்க எல்லாருக்கும் ரோல் மாடலா இருக்கணும்னு நினைச்சு என்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சேன். இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. நான் இங்க படிக்க வந்தேன், எனக்கு ஒர்க் பிடிச்சிருந்துச்சு, நான் ஒருத்தங்க நேசிச்சேன், சரி அப்புறம் என்ன ஆச்சு, இல்ல அவங்களோட ஃபேமிலி என்ன ஒத்துக்கல, அதுக்கடுத்து நான் திரும்ப என்னோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் நார்மலா பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் கார்ல இருக்கும் போது திடீர்னு ஒரு வினோதமான சவுண்டு கேட்கும். என்னன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஜன்னல் பக்கத்துல ஹீரோனி தனியா நடந்து போயிட்டு இருப்பா. அவளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்க போல இதை அந்த போலீஸ் ஆஃபீஸர் பாத்துட்டு இருப்பாரு. அடுத்த நாட்கள ஹீரோனி எழுதுப்பா, திரும்பவும் கை கால் ஃபுல்லா காயங்கள் மண்ணா இருக்கும். குளிச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு காஃபி கொடுத்துட்டு, அந்த கில்லர் பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதான போது ஆமா ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சது, அந்த கில்லர் இங்க இல்ல சவுத் பக்கம் போயிட்டாங்கன்ற மாதிரி எங்களுக்கு லொகேஷன் தெரிய வந்தது. இதை கேட்ட ஹீரோனி ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க. இப்போ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இந்த வீட்டுக்குள்ள போறாங்க. கூப்பிடுறாங்க, எந்த ஒரு சவுண்டும் கேட்காது. பெட்ரூம்ல போய் பார்த்தா 2 பேர் இறந்து போயிருப்பாங்க. ஒன்னு டாம், இன்னொன்னு டாமோட அஃபேர்ல இருக்கிற ஒரு பொண்ணு. இதை பார்த்து ஹீரோனி பயந்து போயிருவாங்க. திரும்பவும் அந்த கில்லர் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லி கத்தி அலறி வீட்டை விட்டு வெளியே போவாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. போலீஸ் ஆஃபீஸரும் யார் இதை பண்ணிருப்பான்னு உங்களுக்கு யார் மேல இது சந்தேகம் இருக்கான போது கண்டிப்பா அந்த கில்லர் தான் அதை பண்ணிருப்பா, யாரெல்லாம் கூட நெருக்கமா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அவ பழி வாங்குவா. டாம் ரொம்ப மோசமானவன் தான், அவன் நிறைய அஃபேர்ல இருப்பான், எனக்கு அது பிடிக்காது, ஆனா இப்படி சாவான்னு நினைச்சு கூட பாக்கல. சரி நீங்க எப்படி சொல்றீங்க அந்த கில்லர்ல அதை பண்ணிருப்பாங்கன்னு? எனக்கு என்னவோ டாம் நிறைய பேர் கூட அஃபேர்ல இருந்திருக்கா, அவங்களோட கணவரோ இல்ல அவரை பிடிக்காதவங்க யாராவது இப்படி பண்ணிருக்கலாமே போது உங்களால எப்படி இப்படி சொல்ல முடியுது? உங்களுக்கு தெரியுது அந்த சீரியல் கில்லர் எவ்வளவு மோசமானவன்னு, அவதான் கண்டிப்பா அதை பண்ணிருப்பா, அதுல எனக்கு எந்த வித டவுட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோனி அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அவங்க ஒரு ஆபீசர் வராங்க. அவங்களும் ஹீரோனி சொல்ல தப்பே இல்ல, அந்த கில்லரை பத்தி எனக்கும் தெரியும், அவ எவ்வளவு மோசமானவன், அவதாவது பண்ணிருக்கலாம். இப்ப ஹீரோயின் லிசாவை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனா ஸ்கூல்ல இருந்து அவ வந்திருக்க மாட்டா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்கும் போது லிசாவா, அவ எங்க போனான்னு தெரியாது, மரியாதையா சொல்றியா இல்லையா, அவ சர்ச்சுக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன் போது இவங்க சர்ச்சில் போய் பார்ப்பாங்க. லீசா இங்க என்ன பண்ற, என் கூட சீக்கிரமான போது லீசா பக்கத்துல ஒரு பையன் இருப்பான். லீசா இப்ப நீ என் கூட வர அப்படின்னு போது நாளைக்கு உங்க கூட வரணும், நீ தான் என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா, உங்க கூட நான் வரவே மாட்டேன், என் லைஃப் நான் பாத்துக்கிறேன், என்னால என்ன பாத்துக்க முடியும் அப்படின்னும் போது யாரா நீங்க என்னடா பண்ற, அவளுக்கு 13 வயசு ஆகுது, அவ கிட்ட நீ தப்பா நடந்துட்டு வச்சுக்கோயேன், அவளை அபியூஸ் பண்ண பார்த்தேன்னு போலீஸ் கிட்ட போட்டு குத்துருவேன் அப்படின்னும் போது அவன் பயந்துட்டு அங்க வந்து ஓடிடுறான். என்ன உங்களுக்கு ப்ராப்ளம், எதுக்கு இப்படி பண்றீங்க? நம்ம லீசா நான் சொல்றது கேள்வி, என் கூட நீ வரணும் போது அவளும் கூட வருவா. கார் எடுத்துட்டு போகும்போது லீசா கிட்ட இங்க பார்த்து நிறைய விஷயம் உங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா இப்போதைக்கு என்னால எதுவுமே சொல்ல முடியல, நான் சொல்றதை நீ கேளு, நான் நமக்காக ஒரு அழகான வீடு வாங்கணும், லைஃப் இன்னும் அழகா வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ இதெல்லாத்தையும் அழிச்சிருவ போலன்னு போது யாரு நானா, நீங்க தானே என்ன விட்டுட்டு போனீங்க, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல, காரை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு காரை விட்டு இறங்கி போயிடுவா. இப்ப அந்த போலீஸ் ஆஃபீஸரை காமிக்கிறாங்க. அவரு அந்த கில்லர் ஒர்க் பண்ண அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அங்க ஒரு லேடி நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்க போனோன்னு அவங்களும் எத்தனை பேரா என்ன பார்க்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல எடுத்து கொடுப்பாங்க. இது அந்த கில்லரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய டீடைல்ஸ். இதெல்லாம் அவர் பார்த்துட்டே இருக்கும்போது நர்ஸை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கணும் போது அவங்க ரொம்ப நல்லவங்க, நார்மலா தான் இருப்பாங்க, எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிக்கும், அது மட்டும் நம்ம பெஸ்ட் சைல்ட் டேக் கேரிங் பர்சன் சொல்லிட்டு அவங்க அவார்ட் கூட வாங்கியிருக்காங்க. ஆனா திடீர்னு அவங்களோட பிஹேவியர் சரியில்லை, அதனால
காரணத்தினால இந்த வேலையை விட்டு அவங்கள வெளியே போக சொல்லிட்டாங்க. அப்படியா, என்ன காரணத்துக்காக அவங்க இந்த வேலையை விட்டு போக சொன்னாங்கன்னு தெரியுமா? அது எனக்கு தெரியலப்பா. அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்கன்றது தெரியுது உங்களுக்கு, எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அவங்க வெளியே அனுப்புறாங்கன்றது உங்களுக்கு தெரியலையான்னு பாருங்க. அவங்க இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போன்ற தகவல் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது, என்ன ரீசன் எனக்கு தெரியாதுன்னு போது இங்க பாருங்க, அந்த கில்லர் திரும்பவும் நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை இங்க இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க தான் சொல்றாங்க. அவங்க இன்னும் அவங்க கூட கனெக்டிவ்ல தான் இருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் சில பேர் சொன்னாங்க. உண்மையான எனக்கு தெரியல. அந்த நர்ஸுக்கு ஒரு அஃபேர் இருக்காரு, அதுவும் திருமணமான ஒருத்தர். அவரு உங்களை மாதிரி யூனிஃபார்ம் தான் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அவதான் அவங்களுக்கு நிறைய தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் தான் எனக்கு தெரியும். இப்ப ஹீரோயின் லிசாவோட உண்மையான அப்பா அம்மாவை பார்க்க போறா. அங்க ஒரு அங்கிள் இருப்பாரு, இவர் தான் அவங்களோட அப்பா. அவர் பார்த்தோன்னே நீ வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடி. அவருக்கு எப்படி ஹீரோனியா தெரியும்னா, ஹீரோனிங்க தனியா வாழும் போது இவர் ஹீரோனிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்க கிட்ட லீசா எங்க போயிருக்கான போது அவ எங்க போனா எனக்கு தெரியாது, ஏன் இப்படி ஒரு பொறுப்பேல அப்பாவா இருக்கீங்க நீங்க போது நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும், அவ ஏதாவது தப்பு பண்ணனா அது அந்த வரக்கூடிய விளைவுகளை அவதான் எதிர்பார்க்கணும். அவ வரும்போது வரட்டு, எனக்கு என்ன காவல் அப்படின்னு போது தெரியும் நீங்க எப்படிதான் பொண்ணை பாத்துப்பீங்க, ஆனா அதான் அவளை நான் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் போது என்ன சொல்ற, அப்ப நீதான் என் பொண்ணை தத்து எடுக்க போறியா, நீ எதுக்கு அதை பண்ற, உனக்கு எதுக்கு என் பொண்ணு மேல அவ்வளவு ஆக்குறோம், நாங்க தான் அவளுக்கு இருக்கோமே அப்படின்னு போது யாருன்னாங்களா, நீங்க எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு எனக்கு நல்லா தெரியும், சின்ன வயசு என்கிட்ட நீங்க எப்படி நடந்துட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்க கூட இருந்தா அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு போது பார், உன்னை பத்தி அவளுக்கு உண்மையான விஷயம் தெரியுமா, எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கும், உன்னை பத்தி சீக்ரெட் அவளுக்கு தெரிஞ்சா உன்னை ஏத்து பண்ணி நினைக்கிறியான போது ஹீரோனையும் முறைச்சிட்டே அங்க அந்த வேகமா போயிடுறாங்க. எங்க ஹீரோயினும் லீசாக்கு என்ன ஆச்சு, அவையே என்ன வீட்டுக்கு வரலான்னு சொல்லி பயந்து எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் லீசா கால் பண்ணிருப்பா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, உங்ககிட்ட நான் கோவப்பட்டு பேசினது தப்ப நான் மன்னிச்சிருங்க, நான் வீட்டுல வந்து சேஃபா இருக்கணும் போது தேங்கா உனக்கு ஒன்னும் ஆகலன்னு போது இல்ல எனக்கு ஒன்னும் ஆகல, என்னோட அப்பா உங்களை பத்தி ஒன்னு சொன்னாரு, அது உண்மையானு கேட்கும் போது என்ன சொன்னாரு, அதே நேரத்துல இங்க அவங்க அப்பாவும் நைட்டு தூங்குறாரு, அவங்க மனைவி பக்கத்துல இருக்காங்க. தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சவுண்ட் கேக்குது, யாரு என்னன்னு சொல்லி வெளியே போய் பாக்குறாரு. அவங்களோட பொண்ணு ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அவங்க மனைவி கிட்ட நீ ஒன்னும் பயப்படாத, அந்த பொண்ணு அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா, காலை எழுந்தவனே அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறாரு. கையில ஃபுல்லா ரத்தமா இருக்கு, ஏன்னாச்சுன்னு பார்த்தா அவங்க மனைவி இறந்து போயிருப்பாங்க. அங்க அந்த சைக்கோ கில்லர் அந்த ஆளையும் வெறித்தனமா போட்டு கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க அந்த பொண்ணு என்ன சவுண்டுன்னு பெட்ரூம்ல போய் பார்த்தா ரெண்டு பேரையும் அந்த கில்லர் கொலை பண்ணிட்டு இருக்கும். அவங்களை பார்த்தனே பயந்தடிச்சிட்டு இவ காட்டு வழியா வேகமா ஓடி போயிட்டு இருக்கா. ஓடி போய் ஒரு மரத்து பக்கத்துல உட்கார்றா. அங்கேயும் அந்த கில்லர் வந்து திரும்பவும் அவ வேகமா ஓட ஆரம்பிச்சுட்டு இருக்கா. இங்க அந்த போலீஸ் ஆபீசர் கார்க்குள்ள வெயிட் பண்ணும் போது ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் வெளியே இருக்கிற ஒரு மண்ணை போட்டு தோண்டிட்டு இருப்பா. இதெல்லாம் அவ தூக்கத்திலேயே பண்ணிட்டு இருப்பா. அடுத்த நாள் காலையில இருந்து எழுந்துக்கிறாங்க. கை கால் ஃபுல்லா ஒரு காயமா இருக்கு, மண்ணா இருக்கு. அவங்க ஹாலை விட்டு நடந்து போறாங்க. இப்ப திடீர்னு கை காலம் கழுவிட்டு வேகமா போலீஸ் ஆபீசர் கிட்ட வந்து நைட் நீங்க என் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, நேற்று நைட் உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமான் போது எந்த ஒரு பதிலும் சொல்லாதீங்க, எப்படி நீங்க என் வீட்டுக்கு வரலான்னு போது லீசாவோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, லீசா காணாம போயிட்டான போது அவ பயந்து போயிருவா. கொஞ்ச நாளா இறந்து போற எல்லாருமே உனக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த சைக்கோக்கு நீ ரொம்ப முக்கியம், அந்த சைக்கோக்கும் உனக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, அவளை பத்தினா உனக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்ச தயவு செஞ்சு சொல்லுன்னும் போது எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது கத்ரா. இப்போ அவ அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட உடனே சொல்றான், அந்த ரிட்டையர் ஆபீசர் எதுக்கு தெரியுமா என்ன பாத்துக்கணும்னு சொல்லி உன்னை அனுப்புனாரு, அவருக்கு ஒரு கில்டினஸ் இருக்கு, என் கூட இருந்த மத்த பசங்களை அவரால் காப்பாற்ற முடியல, அதனாலதான் உன்னை பாத்துக்க சொல்றாரு, அவர் உண்மையாவே நல்லாரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு டெட் பாடியை பாக்குறாரு. அந்த சீரியல் கில்லரோட பாடி தான். அதே நேரத்துல எங்க ஹீரோயினும் லீசாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சர்ச் போய் பாக்குறாங்க. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா மேல ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி தெரியும். மேல போய் பார்த்தா அங்க ஒரு பையன் அவன் அங்க இறந்து போயிருப்பான். அவன் பக்கத்துல அந்த சீரியல் கில்லர் கிளம்பி இருக்கும். அவளை பார்த்த உடனே இவங்க பயந்தடிச்சு வேகமா வெளியே ஓடி வந்துருவாங்க. காட்டுக்குள்ள வேகமா ஓடுவாங்க. இப்போ அவங்களோட பாஸ்ட் நடந்த ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஹீரோயினும் ஒரு பொண்ணும் அந்த வீட்டுல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கில்லர் ரொம்ப மோசமானவ, அவங்கள ரெண்டு பேரையும் டார்ச்சர் பண்ணுவா. அந்த டைம்ல ஹீரோயின் மட்டும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. அவங்க கூட இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவாங்க, ஆனா அவ நம்மளால இங்க இருந்து ஓடவே முடியாது, ஓனாலும் அவங்க கிட்ட மாட்டிப்போம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு அங்க வந்து ஓட முயற்சி பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயின் அங்க இருந்து வேகமா ஓடி போயிருவா. ஆனா அவ பக்கத்துல இந்த பொண்ணு அங்க ஓடாம நிற்பா. இப்போ அந்த சீரியல் கிளவி கிறிஸ்டினா ஓடாத, ரூல்ஸ் நீ பிரேக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு பின்னாடி வேகமா ஓடி வருவாங்க. இந்த விஷயத்துல ஹீரோனையும் நினைச்சு பார்த்து பயந்துட்டு இருப்பான். இங்க ஹீரோனும் நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லுவாரு. இங்க அந்த லேடியை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க செக் பண்ணுவாங்க, இங்க அவங்க இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அந்த சீரியல் கிளவி 2 நாளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அப்ப இதெல்லாம் பண்றது வேற யாரோ அப்படின்னு சொல்லும் போது வாய்ப்பே இல்ல, நான் அவங்களை இங்கதான் நேர்ல பார்த்தனே, அவங்க எப்படி இறந்து போயிருப்பாங்க, அவங்களோட பாடி எங்களுக்கு கிடைச்சது, அவங்க இறந்து போயிட்டாங்க, இதெல்லாம் பண்றது வேற யாரோ, அந்த குட்டி பொண்ணை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க தான் இருக்கா அப்படின்னும் போது ஹீரோனி போய் பார்ப்பாங்க. பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போயிருப்பா. இதை பார்த்து ஹீரோனும் கதறி அழுக ஆரம்பிப்பாங்க. இப்ப அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோனி கிட்ட போவாங்க. அந்த கில்லருக்கு உனக்கு யாரை பிடிக்கும், யார் கூட நீ நெருக்கமா இருப்பேன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த தகவல் யாரோ அவங்க கிட்ட சொல்றாங்க. அது யாரு என்ன
அவங்கள பத்தின ரகசியம் உனக்கு தெரிஞ்சா சொல்லு, அது எங்களுக்கு இந்த கேஸ முடிக்க ஒரு நல்ல ப்ளூவா இருக்கணும் போது ஹீரோனி யோசிப்பாங்க. அப்ப அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னாலதான் இந்த பிரச்சனை நடந்து, ஏன் அப்படி சொல்றேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சைக்கோ கிளவிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டான். அதுக்கு அடுத்தது என்னால அவங்க கிட்ட பேசாம நடந்த எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லாம இருக்க முடியல, ஏன்னா நான் ரொம்ப தனிமையில எடுத்தேன். அதனால நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் லெட்டரா எழுதி அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருந்தேன். டாம், லீசா இவங்க எல்லாம் என் கூட இருக்காங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு காரணம் நான் தான் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு லெட்டர் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். வேகமா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே செம்ம கோவம் வரும். வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் அடிச்சு உடைக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ வீட்டுல காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா அந்த ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு ஆள் தான் வந்திருப்பாரு. நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட, என்னது? ஆமா, உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. நீ சின்ன வயசா உன் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டையே பயங்கரமா அடிச்சிருக்க. அது ஒண்ணும் இல்ல, நான் தூக்கத்துல நடக்கும்போது அவளை தெரியாம அடிச்சுட்டேன். போய் சொல்லாத, நீ என்கிட்ட நிறைய விஷயத்த மறைச்சிருக்க. நல்லாவே இல்ல, லீசாவா நான் இன்னும் உன்கிட்ட ஒப்படைக்கலன்னு போது லீசா இறந்து போயிட்டாளா? அப்ப கண்டிப்பா சாவுக்கு நீதான் காரணமா இருப்ப. நாள இது நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அடிக்கிறதுக்காக ஹீரோனே வருவா. அதே நேரத்துல எங்க போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு கால் வந்திருக்கும். அவரோட ஃப்ரெண்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கிளியரா இருக்கே, இப்ப வந்து பாருங்க அப்படின்றத சொல்லுவாங்க. என்னன்னா, அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல பின்னாடி ஒருத்தங்க நின்னுகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கிற அந்த டைம் அப்போ ஆல்ரெடி அந்த 4 பெண்கள் இறந்து போயிருப்பாங்க. இந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல பின்னாடி நிக்கிறது ஒண்ணும் ஆள் கிடையாது, அது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில வேற ஒரு பொண்ணு அங்க நின்னுகிட்டு இருக்கு. அவளுக்கும் ஹீரோனி வயசு தான் இருந்திருக்கும் அப்படின்றத அங்க இருக்கிற அந்த ஆள் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு இன்னுமே குழப்பமா இருக்கும். அதே இடத்துல இங்க ஹீரோனி அங்க இருந்து ஒரு பாடியை தரத்தானே இழுத்துட்டு வருவாங்க. இந்த இடத்துல அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துருவாங்க. இப்ப பாஸ்ட் நடந்த ஒரு விஷயத்த காமிப்பாங்க. ஹீரோனி கூடிய ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு அங்க இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணி தரத்தான மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு இருப்பா. இது அங்க இருக்கிற ஹீரோனி பார்த்து அழுக ஆரம்பிப்பா. இப்ப ஹீரோனியும் போலீஸ பார்த்தோன்னே என்ன விஷயத்த சொல்றான்னா, அவ இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நான் தானு சொன்னா. அங்க காணாம போன பெண்கள் 5 கிடையாது, 6வது பெண் அப்படின்னும் போது ஹீரோனியும் ஆமா, மொத்தம் 6 பேர் இருந்தாங்க. அதுல அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அந்த கில்லரோட பொண்ணுதான். ஆனா அவ இப்ப இல்ல, இறந்துட்டா. அவ தான் நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க. இதுகிட்ட போலீஸ் ஆபீசரும் ஏன் இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லல, நான் சொன்னா அந்த சீரியல் கில்லர் என்ன கொலை பண்ணிருவாங்க, ஆனா அதை நான் சொல்லல. இப்ப அவ செத்து போயிட்டா. அப்ப இந்த கொலைகள்லாம் பண்றது யாரு? எனக்கு என்னமோ ஓமல் டவுட்டா இருக்கு, நீ இப்ப என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ண கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ரிட்டையரான ஆபீசரும் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்துட்டே இருப்பாரு. அவங்க ஒய்ஃபும் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா அந்த சீரியல் கிளவி அந்த லேடியை கொலை பண்ணிருவாங்க, கணவரையும் போட்டு தள்ளுவாங்க. என்ன சவுண்ட்னு சொல்லி எம்மி வந்து பாப்பா. அவளை பார்த்த உடனே அங்க கொல்ல வருவாங்க. ஆனா வேகமா ஓடி போய் கதவை லாக் பண்ணிப்பா. இங்க எம்மியும் போலீஸ் ஆஃபீஸர் கால் பண்ணுவா. அந்த லேடி இங்க வந்துட்டாங்க, என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி போனை டக்குன்னு வச்சிருவா. இங்க அந்த ஆபீசரும் அவளை காப்பாத்தன்னு சொல்லி ஹீரோனிய கால உட்கார வச்சுட்டு வேகமா கார் போவாங்க. அதே நேரத்துல இங்க அந்த சீரியல் கிளவியும் அந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அங்க இருக்கிற கிச்சனுக்குள்ள போறாங்க. அந்த கிச்சன்ல இருக்கிற டேபிள தொட்டு பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. அவங்க அழகா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு அங்க பார்ட்டில என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. இப்போ அங்க அந்த ரிட்டையர் ஆபீசரோட ஒய்ஃப் வராங்க. முகம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. என் வீட்டை விட்டு வெளியே போ, என் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி கத்துறாங்க. கோவத்துல கத்தி எடுத்து அவங்கள குத்தி குத்தி கொலை பண்றாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் ஆபீசரும் வேகமா காரை நிறுத்திட்டு எமிய பாக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. பெட்ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குதுன்னு போய் பார்த்தா எம்மி அழுதுகிட்டு இருப்பா. வயிறு ஃபுல்லா ரத்தமா இருக்கு, என்னோட குழந்தைய அவ தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றத சொல்றாரு. இங்க ஹீரோனியும் காருக்குள்ள இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நீ எனக்காக தானே இதெல்லாம் பண்ற, இதை நான் நிறுத்தணும், நான் இதை நிறுத்தத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்குள்ள வராங்க கையில கத்தியோட. இப்போ டேபிள்ல ஒரு குழந்தை அழுகிற சவுண்ட் கேக்குது. ஹீரோனியும் அந்த குழந்தை கிட்ட போறாங்க. இப்போ அந்த சீரியல் கில்லர், இந்த குழந்தை புனிதமான குழந்தை, இந்த குழந்தையோட மனசு கல்லுங்கவடம் இல்லாதது, இந்த குழந்தை உனக்கு தான், எடுத்துக்கோ, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னும் போது அவ அப்படியே பார்த்துட்டு பயந்துட்டு நிக்கிறான். அம்மா உனக்காக இதெல்லாம் பண்ற, எனக்கு தேங்க்யூ சொல்ல மாட்டியா, தேங்க்யூ சொல்றேன்னு சொல்லிட்டு அவளோட முகத்துல கத்தியால மூஞ்ச கிழிக்கிறாங்க. அவளும் பார்த்துட்டு தேங்க்யூமான்னு சொல்லி அந்த கில்லரை கட்டி வச்சு கத்தியால வயிற்றுல குத்திக்கிட்டே இருப்பா. அவங்களும் நீயும் உன்னோட அம்மா மாதிரி தான். இல்ல, நான் என் அம்மா மாதிரி கிடையாது, அவங்களுக்கு ஆசைப்பட்ட காதல் கிடைக்கலன்னு சொல்லி மிருகமா மாறிட்டாங்க, ஆனா நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியே போறா. இப்ப அந்த கில்லரு உன்னை அசுமாவோட மட்டும் கத்தியால குத்த வர, அதுக்குள்ள போலீஸ் ஆபீசர் அவங்களோட கண்ணிலே ஷூட் பண்ணி அவங்கள மறுகையா பண்ணிடுவாங்க. இப்ப அங்க இருக்கிற ஆம்புலன்ஸ்ல ஹீரோனே உட்கார வச்சு அவங்களை செக் பண்ணுவாங்க. குழந்தைக்கு ஒண்ணும் இல்லாம சேஃபா இருக்காங்க. சரி, இப்ப சொல்லுங்க உங்க பேரு என்ன அப்படின்னும் போது கேத்லின் அப்படின்னு ஒரு பேரு சொல்லுவாங்க. இந்த பேர் கில்லரோட உண்மையான பொண்ணோட பேர். அப்பனா ஹீரோனி வேற யாரும் இல்ல, அந்த 6வது பெண்ணுன்னு சொன்னாங்கல்ல கில்லரோட பொண்ணு, அது உண்மையாவே ஹீரோனி தான். அப்போ அந்த உண்மையான இன்னசென்ட் கிறிஸ்டினா இறந்திருப்பா. அவ பேரை வச்சுதான் ஹீரோயின் இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படம் பார்த்துட்டே இருக்கும்போது நமக்குள்ளே எக்கச்சக்கமான கேள்விகள் வரும், இதுதான் எண்டா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம யோசிக்காத அளவுக்கு ஒரு வித்தியாசமான எண்டை வச்சு சூப்பரா படத்தை முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.